ஃப்ரீ அட்வைஸ் டெய்லி காலைல, அப்பா நல்லா இருக்கணும்ப்பா, அம்மா அட்வைஸ் சொல்லுவாங்க, போனம்மா வந்தம்மா இருக்கணும்ப்பா, ரோட்டில் போகும்போது என்னென்னமோ நடக்கும்ப்பா, நீ நேராக பார்த்த வாக்கில் வரணும்ப்பா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் யாரோ ஆகும்ப்பா, நீ இறங்கி கூட பார்க்கக்கூடாதுப்பான்னு அம்மா அப்பா சொல்லுவாங்கல்ல, அந்த அம்மா அப்பா கிடையாதுண்ணா. தலைவர் படம் உங்களுக்கு தலைவர் இருக்கும். எப்படின்னா நீங்கள் 10 வயசு வந்தவுடனே உங்களுக்கு தலைவர் ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த படம் போனீங்கன்னா வந்து நீங்கள் 20 படம் அந்த தலைவர் படம் பார்த்தீங்கன்னா 20 படம் ஒரே படமாக இருக்கும். அவன் எதுக்கு சண்டை போடுறான், அவன் எதுக்கு 2 பொண்ணை லவ் பண்ணுறான், அவனை எதுக்கு 4 பொண்ணுங்க லவ் பண்ணுது, அவன் ஏன் மரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் ஏன் அதப்பா பேசுகிறான், அவன் ஏன் மரியாதை இல்லாமல் தலையில் வந்து வழுக்க தலையாக இருக்குன்னு ஒரு தலையை அடிக்கிறான். அந்த காமெடிகள்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம அம்மாவனுடைய கருவறை. உலகத்தில் தூக்கத்துக்கு அப்புறம் விழிப்பிலே அதிகமாக இருட்டில் இருக்க ஒரே இடம் தியேட்டர். தெரியுமா உங்களுக்கு? செல்ஃபி மாதிரி ஒரு எச்ச வேலை உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்கள் அப்பாவை எடுத்துருக்கீங்களா நீங்கள்? அப்பா என்னை பெற்றிருக்கப்பா, அம்மா இங்கே வாமா, நீ என்னை பெற்றிருக்கம்மா. அப்புறம் உங்கள் அம்மா அப்பா செல்ஃபி எடுத்துருக்கீங்களா? ஒரு சினிமாக்காரனையும் ரோட்டில் போகிறவனையும் போய் செல்ஃபி எடுக்கிறீங்களே. மனிதர்கள் கோவப்படுறதை பாருங்கள், பக்கத்து வீட்டில் சண்டையை பாருங்கள். ஒரு பெண் இன்னொரு பெண்கிட்ட சண்டை போட்டுட்டு 30 வருஷம் பேசாமல் இருக்கிறா பாருங்கள். ஒரு பெண் இன்னொரு ஜாதியில் வந்து பிறந்ததுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்காக காதலிச்சிட்டாங்கிறதுக்காக தாயும் தந்தையும் அருவாளை எடுத்து துண்டமாக வெட்டுறதை பாருங்கள். ஒரு மதம் இன்னொரு மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பெரிய போர் நடந்துக்கிறத பாருங்கள். என்னுடைய பிசாசு போன்ற படங்களில் ரொம்ப ரொம்ப ஜீவகாருண்யத்தையும் ரொம்ப மனதின் ஆழத்தில் இருக்கும் வெண்மையான அந்த வெண்ணிற இரவுகளையும் நான் சொல்லியிருப்பேன். தியேட்டரில் 150 ரூபா எடுத்துக்கிட்டு போயிட்டு, ஐயா ஒரு இருட்டு கொடுங்கயான்னு கேட்குறீங்க. இன்னும் ஒரு 4 வருடங்கள் என்னுடைய கவனம் வந்து சினிமா தவிர எங்கேயுமே இருக்கக்கூடாதுயா, ஒரு யாரையுமே நான் பார்க்கக்கூடாது, என்னை யாரும் பார்க்கக்கூடாது, நான் தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொட்டை போட்டுக்கிட்டேன். அங்கே ஈனம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து நானும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு 2 மணி நேரம் தெரியல, ஒரு கொஞ்சம் நேரம் வளரலான்னு இருக்கேன். அந்த உளறலில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது எதாக இருந்தால் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ பேசுனதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா வந்து சினிமாவை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு தெரிய வருது. அபிப்பிராயம்னா வந்து சினிமா பற்றி தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க போதே, சின்ன வயசுலேருந்து எங்கள் அக்கா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இன்டர்வியூ வருவாங்க. நான் வந்து சித்திரம்பேசரி எந்த வருஷம் பண்ணேன்னு தெரியல, 86 அடி, அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 27 வருஷம் சினிமாவில் இருக்கேன். எனக்கு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் அலோவ் பண்ணுறதில்ல ஆஃபீஸ்க்கு. ஒரு காலத்தில் வந்து ஒரு முதல் 10 வருஷங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் வரும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு 60 அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே நிற்பாங்க எங்கள் ஆஃபீஸில். அப்போ அந்த 60 அசிஸ்டன்ட் டைரக்டரும் காலையில் 11 மணியாக ஆரம்பித்து நான் உட்காந்து பேசுகிறதுக்கு பார்த்தா ஒரு மணி ஆகிடும், டயர்டாகிடும். ஏன்னா அதில் நிறைய பேர் பேசும்போது வந்து எங்கள் அக்கா சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமா போட்டு போவாங்க, எங்கள் அம்மா சினிமா பார்ப்பாங்க, எங்கள் அப்பா சினிமா பார்ப்பான்னு ஒரு ஆள் கூட நான் எதற்காக சினிமா வந்தேன் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. நான் முதல்ல எதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாவுக்கு வந்தேன்றது முக்கியமாக நான் போகிறது. இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னா, நம்ம என்ன சினிமா பார்க்குறோன்றதுக்கு பேச போகிறேன். நம்ம ஏன் முதல்ல சினிமா பார்க்கணுன்னு பேச போகிறேன். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த அண்டர்ஸ்டாண்டிங்கை சினிமாவை ஏன் பார்க்கணுன்ற கேள்வி இந்த 27 வருஷத்தில் ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது நான் அதை யோசிப்பேன். நான் ஏன் சினிமாவில் இருக்கிறேன், நான் ஏன் சினிமாவை எழுதுகிறேன், நான் ஏன் சினிமாவை நேசிக்கிறேன், என் சினிமாவை யார் பார்க்கணும், என் சினிமாவை பார்த்து முடித்த பிறகு அவங்க வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும், அந்த எடுத்துகிட்டு போனது வந்து அவன் சாவும் போதும் வரைக்கும் அது இருக்குமா அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பைத்தியமாக நிறைய இடத்துல பேசியிருப்பேன், கெட்ட வார்த்தைகள் பேசியிருப்பேன், என்னுடைய இதெல்லாம் தெரியும். மனசுக்குள்ள என்ன வருதோ அதெல்லாம் நான் பேசுவேன். ஆக்சுவலாக இது ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா வந்து நிறைய பொய் என் வாழ்க்கையில் இருக்குது. 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் முழிச்சிருக்க மணி நேரம் பொய் சொல்கிறோமா. இந்த மேடைகளை அப்புறம் ரொம்ப நம்ம கவிஞர் மாதிரி ஆளுங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப உண்மை பேசணுன்னு ஒரு பெரிய அவா இருக்குது, பெரிய உந்துதல் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முழுமையாக உண்மை பேசுவோம் அப்படின்னு இந்த மேடைக்கு அதை தான் பேச வந்திருக்கேன். ஸோ நான் என்ன பேசுவேன் அப்படின்னா உண்மை பேசுகிறேன். ஆனால் அந்த உண்மையில் வந்து பெரிய அழகான வார்த்தைகள், உங்கள் மனசை வருடி கொடுக்குற வார்த்தைகள், உங்கள் அம்மா மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாதீங்க. நான் ஒரு கடுமையான ஒரு பழைய காலத்து ஆள், ஒரு கிழவன் ஒரு கிழவி கலந்த ஒரு ஆள், அப்படி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய பேசும்போது நீங்கள்லாம் சிரிச்சிங்க.
ஒருங்க பேசும்போது அங்கே சிரிக்கிறீங்க அங்கே சிரிக்கிறீங்களா, எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சமூகம் தான் இப்போ இங்கே இருக்க ஒரு 50 பேர் தான் இந்தியாவையே இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு 25 வருஷம் நிர்ணயம் செய்ய போகிறீங்க. உங்கள் 50 பேரில் யாராவது ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம், ஒரு பெரிய பொலிட்டிஷியன் ஆயிடலாம், இல்லை ஒரு பெரிய சினிமாவில் ஒரு ஆளாக வந்துடலாம், அல்லது வந்து ஒரு எழுத்தாளன் ஆயிடலாம், அல்லது வந்து ஒரு குடும்பஸ்தனாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் லைஃபு ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்துக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. எப்படி ஒரு காட்டில் ஒரு வயதான ஒரு மரம் இருக்கும், அந்த ஒரு வயதான மரம் அந்த காட்டையே பத்திரமா பார்த்துக்கும். அது உங்களுக்கு புரியாது. இப்போ அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க உலகத்தில். இப்போ ரீசெண்டாக பீட்டர் ஒல்லகன் ஒரு ஜெர்மன் வந்து ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு ஒரு படம், ஒரு கதை ஒரு புக் எழுதியிருக்காரு. அது வந்து மரங்களை பற்றி மட்டும் எழுதியிருக்காரு. அதில் ஒரு மரத்தை பற்றி படிக்கும்போது ஒரு மரம் வந்து 300 வருஷத்துக்கு அப்புறம் செத்து போயிடுச்சான். செத்து கீழே விழுந்த உடனே அவங்க பார்த்துருக்காங்க அது வந்து அப்படியே கிடக்குதான், ஆனால் அது உயிரோடு இருக்கான். இவங்க போய் செக் பண்ணி பார்த்தா அது செத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் ஆச்சான். இது என்ன ஆயிருக்குன்னா, கீழே இருக்க வேறு மரத்தினுடைய வேர்கள் வேறு சின்ன சின்ன பிளான்ஸில் இருக்க வேர்கள்லாம் இது உள்ளே போயிருந்து அதுக்கு இன்னும் உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அது உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். உணவு எப்படி கொடுக்கணும்னா அதோடைய வேதியியல் பொருட்கள் மூலியமாக உணவு கொடுத்துட்டே இருக்கான். அந்த மரம் அவ்வளோ சீக்கிரத்தில் இறக்கலையாம். அப்போ ஒரு சின்ன ஒரு இவ்வளோ சைஸ் ஒரு சின்ன வேருக்கு வந்து இன்னொரு மரத்தினுடைய வேறு, இன்னொரு வந்து செடியினுடைய வேறு, என்னுடைய மூதாதை இவ எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கா. இந்த காற்றில் அவ்வளோ குருவிங்களுக்கு வந்து வீடு கட்ட கொடுத்துருக்கா. இந்த காற்றில் உள்ள லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு வந்து அவள் வந்து உறைவிடம் கொடுத்துருக்கா. இந்த காட்டில் இருக்க எல்லா கார்பன் டை ஆக்சைடையும் உள்ளே வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணியிருக்கா. இந்த காட்டில் உள்ள பல மோசமான விளைவுகளுக்கெல்லாம் இது வந்து பாசிட்டிவாகவே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த வேர்களுக்கும் அந்த சின்ன சின்ன செடிகளும் தெரிஞ்சு அந்த பழைய மூதாதையை சாகாமல் கிட்டத்தட்ட 30-40 வருஷம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மூதாதை செத்து போன பிறகு மண்ணோட மண் மக்கி அந்த புதுசாக வளர்கிற மரங்களுக்கும் செடிகளுக்கும் உரமாக மாறிடுச்சான். ஸோ ஒரு மரம் ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்ந்த இந்த இயற்கையை எப்படி பத்திரமாக பாற்றுக்கொள்கிறது, எப்படி வந்து இந்த இயற்கை என்னை படைச்சது, நான் வெளியே வந்தேன், நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்றது. ஸோ ஒரு மரத்தை விட எனக்கு ஒரு பெரிய டீச்சர் யாருமே இல்லை. நீங்களும் நாளைக்கு ஒரு மரமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிற விதமோ, நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ்லாம் சொல்லலை. நான் உங்கள் அப்பா அம்மா கிடையாது. ஃப்ரீ அட்வைஸ் டெய்லி காலைல, அப்பா நல்லா இருக்கணும்ப்பா, அம்மா அட்வைஸ் சொல்லுவாங்க, போனோமா வந்தமா இருக்கணும்ப்பா, ரோட்டில் போகும்போது என்னமோ நடக்கும்ப்பா, நீ நேர 10 வாக்கில் வரணும்ப்பா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் யாரோ ஆகும்ப்பா, நீ இறங்கி கூட பார்க்கக்கூடாதுப்பான்னு அம்மா அப்பா சொல்லுவாங்கல்ல, அந்த அம்மா அப்பா கிடையாது. நான் ஒரு கடுமையான ஒரு ஆசிரியன், கடுமையான மூர்க்கத்தனமான ஒரு யோகி. நான் அப்படி தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். ஸோ நம்ம சினிமாவை தூக்கி ஓரமாக குப்பையில் வச்சுருவோம். நீங்கள் சினிமாவை எப்படி பார்க்குறீங்கன்னா, நான் பார்க்குறேன் எப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் சினிமா ஆரம்பிக்குது. எப்படி எழுந்திரிச்சோன்னே முதல்ல போயிட்டு நீங்கள் கண்ணாடியை பார்ப்பீங்கல்ல, உங்கள் தலைமுடி இப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து சினிமா ஆரம்பிக்குது. அங்கே யார் இருக்கான்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் இருக்கான், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் இருக்கான், அங்கேருந்து சினிமா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அம்மா உள்ளேருந்து டே அம்மா இருமா அப்படின்றீங்களா, அங்கே ஒரு வில்லன் இருக்கான், ஒரு சினிமாவில் பார்த்த வில்லன் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா டே நீ ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுருப்பா, அப்பா அவங்களுக்கு டைம் இல்லையா, வேறு வேலை இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த சினிமாவில் எடுத்தறிஞ்சு பேசுகிற கதாநாயகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கதாபாத்திரங்கள் நிறைய பேர் இருக்காங்களா, அவன் இருக்கான் உங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் மத்தியானம் மச்சான் எங்கடா மச்சான் இருக்க, அவன் மச்சான் இருப்பான், அவன் ஒருத்தன் இருப்பான் மச்சான் இருப்பான், அவன் ஏன் மச்சான் கூப்பிட்றேன்னே தெரியல, அவன் ஒருத்தன் மச்சான் இருப்பான். அந்த மச்சான் சொல்லுவான், மச்சான் அவன் புது தலைவர் ஒரு படம் வந்துருக்கிட்ட நம்ம போகலாம்டா, அப்படியாடா போகலாமாடா அப்படின்னு. கேட்க மாட்டேங்க, அது என்ன படம், யார் படம், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு 150 ரூபா கொடுக்குறாங்களே, அந்த 150 ரூபாயை கொண்டு ஒரு மிக முக்கியமாக ஒரு செயலாக மாட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. தலைவர் படம், உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கும். எப்படின்னா நீங்கள் 10 வயசு வந்தவுடனே உங்களுக்கு தலைவர் ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த படம் போனீங்கன்னா வந்து நீங்கள் 20 படம் அந்த தலைவர் படம் பார்த்தீங்கன்னா 20 படம் ஒரே படமாக இருக்கும். 20 படமும் ஒரே படமாக இருக்கும். அவன் எதுக்கு சண்டை போடுறான், அவன் எதுக்கு 2 பொண்ணை லவ் பண்ணுறான், அவனை எதுக்கு 4 பொண்ணுங்க லவ் பண்ணுது, அவன் ஏன் மரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் ஏன் அதப்பா பேசுகிறான், அவன் ஏன் மரியாதை இல்லாமல் தலையில் வந்து வழுக்க தலையாக இருக்குன்னு ஒருத்தர் தலையை அடிக்கிறான், அந்த காமெடிகள்லாம் பார்த்துருக்கீங்களா? இதுதான் இந்த சமுதாயத்தில் படமாக எடுக்கப்படுகிறது. இதை தான் நீங்கள் உருவாகுறீங்க, இதை தான் பார்க்குறீங்க, இது தான் ஸ்டைல் ஆக்குறீங்க. உங்கள் ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகன் இருக்கான். இந்த சினிமா இப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சினிமா இப்படி தான் வளர்றீங்க. அப்போ சினிமாவை என்ன பார்க்குறீங்க, அப்புறம் ஒரு வயசுக்கு வந்த பிறகு இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தை தெரிந்த பிறகு என்டர்டைன்மெண்ட் ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிறீங்க. என்டர்டைன்மெண்ட்ற வார்த்தை அப்படின்னா என்னென்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ 4 பேர் கட்டின என்டர்டைன்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன என்டர்டைன்மெண்ட் தம்பி எழுதுறீங்க, உங்களை தான்
என்டர்டைன்மெண்ட்னா மீனிங் என்ன? உங்களை இல்லை அங்கே சும்மா சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு டெஸ்ட்லாம் பண்ணல. இப்போ என்னென்னா மனசில் இருக்கிறது பேசணும். இப்போ நான் மனசில் இருக்கிறதா பேச வந்திருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாலாம் இல்லை, சும்மா என்டர்டைன்மெண்ட் என்ன, என்னைய பார்த்து பேசுங்க தம்பி. ரொம்ப சூப்பர். அப்போ நம்ம கஞ்சடிக்க போகலாம். அதுவும் ஒரு விதமான ரொம்ப ரொம்ப நல்லது. உட்கார் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வாங்க, என்டர்டைன்மெண்ட் என்னப்பா தம்பி? அந்த கருப்பு கலர் பண்ணி கொடு. ஐயோ தம்பி, அவன் வேணாப்பா, அது முன்னால் இருக்க பையன் கொடு. அவன் ஏதாவது பெரிய லெக்சர் கொடுத்துருப்பான். என்டர்டைன்மெண்ட் என்னம்மா? ஒரே வார்த்தை சொல்லுமா, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும்போது. தம்பி இங்கே நல்லா புரிஞ்சுங்க தம்பி. இன்றைக்கி சாயங்காலம் 2 மணி நேரம் கழிச்சு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கும். ஒரு இன்ச்சு வளர்ந்துருப்பீங்க. அந்த நம்பிக்கை வைங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் 1 இன்ச்சு கீழே போயிருப்பேன். சொல்லு, ஒரே வார்த்தை. இது பார்க்குறது தான் என்டர்டைன்மெண்ட் தான் சார். எனக்கு டைம் ரொம்ப ரொம்ப அறிவாளை பேசுகிறேன். இப்போ என்டர்டைன்மெண்ட் மட்டும் சொல்லு. என்ன சொல்லு? என்டர்டைன்மெண்ட்னா சொல்லு. ஆக்சுவலாக அதான் சார், என்டர்டைன்மெண்ட்னா என்னன்னு சொல்லுமா? என்டர்டைன்மெண்ட்னா அதான் சார். அதான் சார் இருக்கு. நான் இது பார்க்குறேன். இப்போ நான் தம்பி என்டர்டைன்மெண்ட்னா என்ன, அதை மட்டும் சொல்லுமா? அது எனக்கு தெரியல சார். தெரியுதாப்ப? கொடு பார்க்கலாம். அந்த கருப்பு பையனை பண்ணி கொடு. தம்பி நீ தான் பேசுன, நீ தான் சொல்லு. என்டர்டைன்மெண்ட் என்ன சார்? நகைச்சுவை. அங்கே கூட அப்படியே அந்த பக்கம் கூட. யார்கிட்ட கூட பேசுங்க தம்பி, உண்மை பேசுங்க தம்பி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாரும் உங்களுக்கு மார்க்காக போட போகிறேன், நான் பாஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி சாயங்காலம். சார் பொழுதுபோக்கு சார். பொழுதுபோக்குன்னா என்ன? தெரியலையே சார், தமிழ் கொஞ்சம் தான் தெரியும் சார். மலையாளியா நீ? எதுக்கு வந்தாப்பீங்க? அதான் சார், ஃபிலிம் மேலே இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே, அப்படியே கூட அந்த பக்கம் போடு. சார் நமக்குள்ளே எல்லா எமோஷன்ஸும் வர வைக்கிறது. தம்பி போர் அடிக்காத, பேக்கில் கொடு. பொழுதுபோக்கு சார். பொழுதுபோக்குன்னா என்ன தம்பி? டைம் பாஸ் சார். ஒரு ரொம்ப நல்லது. பொழுதுபோக்குன்னா டைம் பாஸ்னா என்ன தம்பி? காலத்தை கடத்துறது என்ன தம்பி? நம்மளை போர் அடிக்காமல் வச்சுக்கிறது பொழுதுபோக்கு. வெரி குட். அடுத்துக்கு அப்படியே பாப்பட கூட. சொல்லு வச்சலாம். எவ்வளோ என்ன என்டர்டைன்மெண்ட் என்னம்மா? போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. வெரி குட். போதும், மைக் எடுங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா போர் அடிக்காமல் காலத்தை கடத்துறது, நேரத்தை கடத்துறது. நம்ம நேரத்தை கடத்தாமல் இந்த வாழ்க்கை வாழ்கிறோமான்னு சொல்லுங்கள். இங்கே எத்தனை பேர், இப்போ நான் காலைல வந்து பேசின உடனே எத்தனை பேர் சும்மா போகிறவங்க இங்கே உட்காந்து பொழுதுபோக்குறக்கா எத்தனை பேர் வந்திருக்கீங்க? உங்கள் பொழுதுபோக்குறதுக்கு 150 ரூபா கொடுத்து தான் நீங்கள் தேட்டருக்கு போகணுமா? ஒரு மரத்தடியில் உட்கார முடியாதா? ஒரு தேவாலயத்துக்குள்ளே உட்கார முடியாதா? ஒரு கோவிலில் உட்காந்து ஒரு நந்தியை பார்க்க முடியாதா? ஒரு மாஸ்க்கு வெளியே இருந்து அதுக்கு மேலே டோம் மேலே இருக்க இந்த பிறையை உத்து பார்க்க முடியாதா? இரவில் ஒரு நிலவை உத்து பார்க்க முடியாதா? எதுக்கு நம்ம தேட்டருக்கு 150 ரூபா கொடுத்து பொழுதுபோக்க போகிறோம்? சாராய கடைக்கு போகிறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க. இதெல்லாம் நினச்சிக்கிறீங்களே ரொம்ப சின்சியராக போகிறாங்கன்னு. கிட்டத்தட்ட இவங்களும் பொழுதை தான் போக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பொழுதை போக்குறதுக்கு ஏன் தேட்டருக்கு போகணும்? நம்ம பொழுது இப்படி இருந்தாவே போய்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு பொழுது. நான் ஏன் பொழுது போக்குறதுக்கு ஒரு தேட்டரில் போய் உட்காந்து 150 ரூபா கொடுத்து ஒரு அலசல், பக்கத்தில் யாருன்னே தெரியல, இங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க, இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, ஏதோ ஓடுது, நாதல்லாஸ்னு ஏதோ ஓடுது, அதுக்கப்புறம் வந்து கஞ்சா அடிச்சா மூஞ்சில் வீங்கிச்சுன்னு ஏதோ ஒன்று ஓடுது, என்னமோ ஓடுது, அதுக்கப்புறம் பார்க்குறமே. எதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உங்களுடைய ப்ரீஷியஸான டைமை எதுக்கு அங்கே போய் போக்கணும்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் போகிறலாம் பொழுதுபோக்க தான் போகிறீங்களா? உங்கள் காலத்தை இப்படி தான் செலவழிக்க போகிறீங்களா? ஸோ ஒரு சினிமாவை நம்ம எப்படி பார்க்கணும்? என்டர்டைன்மெண்ட் மீனிங் பொழுதுபோக்குதல். என்டர்டைன்மெண்ட்க்கு மீனிங் இங்கிலீஷில் எப்படின்னா, அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா டெனுவர்ன்ற வார்த்தையிலேருந்து வருது. when you என்டர்னா என்டர்டெயின்மெண்ட்ன்ற வார்த்தை கிரீக்லேருந்து வந்த வார்த்தை. கிரீக் லாட்டின் ரூட். டெனுவர்னா நீ உள்ளே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது உன் கழுத்தை பிடித்து இருக்க வேண்டும். அதான் டெனுவர். உன்னை அப்படியே பிடிச்சி அசையாமல் உன்னுடைய கவனத்தை ஒரு எல்லையில் ஒரு புள்ளியில் வச்சுருக்கிறது தான் என்டர்டெயின்மெண்ட். ஸோ என்டர் அண்ட் டெனுவர் இதை கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 காலமாக இதை வந்து நான் இந்த யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய என்னுடைய பேச்சில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வெரி வேர்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் ரூட் டெனுவர், which means you enter into the theater or enter into the theatrical space where you see some spectacle and get riveted. இதுதான் என்டர்டெயின்மெண்ட். இப்படியாப்பட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் நீங்கள் 150 ரூபா கொடுத்து பார்க்குறீங்களா?
நீங்கள் படம் பார்க்கும்போது செல்லை ஆஃப் பண்ணுறீங்களா? நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து பக்கத்தில் இருக்கவன் வந்து படம் பார்க்கும்போது வந்து விசில் அடிக்காமல் இருக்கீங்களா? படம் பார்க்கும்போது வந்து மோசமான ஒரு நகைச்சுவை நடக்கும்போது அது வந்து எள்ளி அப்படியே ஐயே கான்னு கத்தாமல் இருக்கீங்களா? ஸோ சினிமா என்ன பண்ணுது? ஸோ சினிமாவை எப்படி நான் பார்க்க போகிறேன்னா பொழுதுபோக்க போகிறீங்க. என் படங்களுக்கு பொழுதுபோக்கு வராதிங்க. இப்போ வந்தவுடனே என்னை கேட்டார், ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்டார். நான் என் ட்ரெயின் படம் வருது. அப்போ எப்படியாப்பட்ட படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். ஒரு கவிஞர் கேட்குறாரு. கவிஞர் எப்படி கேட்குறாருன்னா சும்மா கேட்க மாட்டார். அப்புறம் அந்த கவிஞன்ட்ட பொய்யும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் பொதுவாக அதுவும் சூஸ் பண்ண ஓகே சார் நல்லா இருக்கு சார், நல்லா வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 2 வருஷத்தில் என் நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் படம் எப்படி வந்திருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு கவிஞன் கேட்குறான் என்னையை பற்றி, நீங்கள் எடுத்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். அது என்னை வந்து ஒரு நிமிடம் என் மூச்சை அப்படியே நிறுத்துது. என் கழுத்தை பிடிச்சி என்டர்டைன்மெண்ட் பண்ணுது. நான் அவங்க ஸ்பேஸில் என்டர் ஆகிட்டேன். டெனூவர் என்னை கழுத்தை பிடிச்சிருச்சு. நான் அப்படியே 2 நிமிஷம் அப்படியே பார்த்து சொன்னேன், ஐயா நான் எடுத்த படம் மிகச்சிறந்த படம் அல்ல ஐயா. அந்த படத்தை நான் அந்த படத்தை பண்ணுறதுக்கு நான் உபயோகப்படுத்தின சில உபகரணங்கள், அப்புறம் எனக்கு ஃபார்ம் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ், சினிமாவுடைய லாங்குவேஜில் அது இந்த படத்தில் கொஞ்சம் கற்றுருக்கையா. அதனால் இந்த படம் மிகச்சிறந்த நியாயமான படமானு எனக்கு தெரியலை, ஆனால் நியாயமான வேலை செஞ்சுருக்கேன் சொன்னேன். என்னால் ஈஸியாக வந்து நல்லா அப்படி சொல்லியிருக்க முடியாது. 22 வருஷம் 27 வருஷம் சினிமாவில் இருக்கேன். 20 வருஷம் நான் டேரக்டராக மட்டுமே இருக்கேன். அப்போ ஏன் அந்த மனிதன் கேட்கும்போது நான் ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு கவிஞன் அவன் எப்பொழுதுமே கையில் ஒரு ஊழியை வச்சுக்கிட்டே இருக்கான். அவன் எதை பார்த்தாலும் உடனே ஒரு முன்னால் வந்து ஒரு கருங்கல்லாக இருக்குது. உடனே அந்த இருக்கிற தருணத்தில் அவன் அதை வந்து செதுக்கி ஒரு பெரிய சிலையை வடிவமாக பார்த்துட்டு தான் விடுறான். ஒரு படிமமாவோ ஒரு குறியீடாவோ ஏதோ ஒரு வகையாக அதை பார்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் நேரம் தன் மனத்தை அதில் வந்து செலுத்தி அதை வந்து பார்க்காம ஒரு கவிஞன் இயங்காமல் இருக்க மாட்டான். அப்படித்தான் நானும் 2 வருஷம் இயங்கினேன். ஒரு ட்ரெயினை அப்புறம் நான் அவர் சொன்னேன், ஏன் ட்ரெயினில் பணம் எடுத்தாங்க அப்படின்றத நானாக கேட்டுக்கிட்டேன். அவன் சொல்லும்போது நான் வந்து 300 600 வாட்டின் ட்ரெயினில் போயிருக்கேன். அந்த ட்ரெயின் போகும்போதெல்லாம் அந்த ட்ரெயினை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய ராட்சச புழு வயிற்றில் சுமந்துக்கிட்டு நிறைய குழந்தைகளை சுமந்துக்கிட்டு அப்படியே தவந்து போய் ஒரு இடத்துல துப்புது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இதை நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன். ஒரு பெரும் ராட்சச புழு குழந்தைகள் ஏறின உடனே குழந்தை வந்து வயிற்றுப்புள்ளை ஆக்கி அதை கொண்டு போயிட்டு துப்பி வெளியே விடுது. பத்திரமா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த கொண்டு போய் விடுது அப்படின்றத நம்புகிறேன். அப்போ அது ஒரு பயணம். அந்த என் கதையில் அந்த மாதிரி ஒரு ராட்சச புழுவில் ஒரு 1000 மனிதர்கள் ஏறுறாங்க. ஏறி இறங்குற இடத்துல பத்திரமாக இறங்குறாங்க. நிறைய பேர் சில பேர் இறந்துடுறாங்க. அதில் ஒரு கதாநாயகன் வாழ்க்கையை வெறுத்துட்டு இறப்பை நோக்கி பயணப்பட்டுக்கு இருக்கவன், இனி வாழ்க்கையில் எந்த ஒரு காரணமும் இல்லை எனக்கு வாழ்கிறதுக்கு அப்படின்றவன் ஏறுறான். தன்னுடைய மனைவியினுடைய கல்லறையில் போயிட்டு கடைசியாக ஒரு செடியை வச்சுட்டு செத்து போயிடலான்னு நினச்சவன் ஏறினவன், அந்த புழுவின் வயிற்றுக்குள் நடந்த நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் அவனும் ஈடுபட்டு போய் தன்னை மறந்து அந்த புழுவின் வயிற்றுலேருந்து வெளியே இறங்கும்போது அந்த அனுபவம், அந்த பயணம் அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கற்றுத்தருது. அந்த வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை கற்றுத்தருதுன்னா, அவன் கடைசியில் சொல்கிறான், இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணலை, இன்றைக்கி நான் இந்த மனிதர்களை நான் சந்திக்கலை அப்படின்னா என் வாழ்க்கை வந்து நாசமாக போயிருக்கும், என் வாழ்க்கை மோசமாக போயிருக்கும், நான் இறந்து கூட போயிருக்கலாம். இந்த பயணம் எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது, இந்த பயணம் நான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது அப்படின்றது தான் சொல்கிறான். அதுதான் நான் கடைசி கிளைமேக்ஸ். அந்த படத்தை பார்க்கும்போது, அந்த படத்துக்கு பார்க்க வந்த மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ராட்சச புழுவா, ஒரு ஒரு இரும்புனால் செய்யப்பட்ட புழுவா. தியேட்டர் என்ன, அது ஒரு பெரிய சர்ச்சு, பெரிய மசூதி,
பெரிய ஆலயம். நம்ம அம்மாவனுடைய கருவறை. உலகத்தில் தூக்கத்துக்கு அப்புறம் விழிப்பிலே அதிகமாக இருட்டில் இருக்க ஒரே இடம் தியேட்டர். தெரியுமா உங்களுக்கு? தூக்கம் கண்ண முன்னே தூங்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது நீங்கள் இருட்டில் இருக்கீங்களான்னு. ஆனால் தியேட்டரில் 150 ரூபா எடுத்துக்கிட்டு போயிட்டு, ஐயா ஒரு இருட்டு கொடுங்கயான்னு கேட்குறீங்க. அந்த இருட்டை காசு கொடுத்து வாங்கிட்டு போய் உட்கார்ந்த உடனே அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி, கதவெல்லாம் ஆஃப் பண்ணி, செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உட்காந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே இருட்டுக்குலேருந்து ஒரு வெளிச்சம் வருது. நண்பர்களே, ஒரு வெளிச்சம் உங்கள் கண்ணை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வெளிச்சப்படுத்துறதுக்கு தான் கலை. அந்த கலையில் ஒரு அம்சம்தான் இந்த திரைப்படங்கள் பார்த்தல். நீங்கள் சொல்லலாம், என்னடா சார் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாரு அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு டெஃபினேஷனே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். எந்த கேள்விகளும் நம்மளுக்கு இல்லை, பதில்கள் நிறைய இருக்குது. சமூகம் அந்தந்த வகையில் அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பதிலையும் சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த பதிலை கேட்டுட்டு அதை வாங்கி உள்ள அந்த பதில் சரியா தப்பான்னு கேட்காம நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கோம். இப்போ நிறைய பேர் உள்ளே வந்தாங்கல்ல, இன்றைக்கி உள்ளே வந்தவங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுத்துட்டு தான் போவேன். இப்படி படத்தை நாளைக்கு போகும்போது 150 ரூபா எடுத்துக்கங்க. இன்றைக்கி மெட்ராஸில் ஓடுற எந்த படமாவது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தரப்போகிறதா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு குதிரை பந்தயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, இன்றைக்கி இல்லை குதிரை பந்தயம் இல்லை, அந்த காலத்தில் குதிரை பந்தயத்தில் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குதிரையை யார் ஓட்டுறா, அந்த குதிரை எங்கேருந்து வந்துச்சு, அந்த குதிரையினுடைய அம்மா யார், அந்த குதிரையை வளர்க்குற இடம் எங்கே இருக்குது, அந்த குதிரை என்ன சாப்பிடுது, அந்த குதிரைக்கு வாரம் என்ன மது கொடுக்குறாங்க, அந்த குதிரையை வந்து பார்த்துக்கிற அந்த ஒரு மனிதருடைய வயசு என்ன, அந்த குதிரையினுடைய பெடிகிரி என்ன, அந்த குதிரையுடைய தலைமுறை என்ன அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து சூதாடுவாங்களாம். ஒரு நல்ல சூதாடியே ஒரு குதிரையை பற்றி தெரிந்தவருக்கு தான் காசு போடுவோம். ஆமாம், காசு போட்டால் தான் காசு வரும், இல்லைன்னா போயிடும். எத்தனை பேர் ஒரு திரைப்படத்தை ஒரு சூதாட்டம் ஆடுறதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. ஒரு அறிவான குழந்தைகள், நீங்கள் அறிவான மனிதர்கள், அறிவான நம்ம இருக்கும்போது எத்தனை திரைப்படங்களை இந்த படம் யார், இந்த படம் எடுத்தவன் யார், இந்த படத்தில் நடித்தவன் யார், இதுக்கு முன்னாடி என்ன மேன்மையான படம் கொடுத்துருக்கான், இந்த படத்தை நான் பார்க்கும்போது என் அம்மாவிட்ட நான் எப்படி நடந்துப்பேன், இந்த படத்தை பார்க்கும்போது நான் காதலிட்ட நான் எப்படி நடந்துப்பேன், இந்த படத்தை பார்க்கும்போது என் தந்தையிடம் எப்படி நடந்துப்பேன், இந்த படத்தை பார்க்கும்போது என் வீட்டுக்கு முன்னால் ஒரு செருப்பு தைக்கிறேன் அவன்கிட்ட எப்படி நான் வந்து மரியாதையாக பேச போகிறேன், இந்த படத்தை பார்க்கும்போது நான் ஆட்டோ டிரைவர் இறங்கும்போது அவன் முதுகை எப்படி தடவி கொடுக்க போகிறேன், இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு குழந்தையை நீ சிரித்தவனை நான் எப்படி குழந்தையாக சிரிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு படம், திரைப்படம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற படத்தை நீங்கள் யோசிச்சு போயிருக்கீங்களா? இது வரைக்கும் போயிருக்கமா? காலையில் ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க, குளிக்கிறீங்க, நேராக போய் ட்ரெஸ் அந்த ட்ராவை திறக்கிறீங்க, அந்த பீரோவை திறக்கிறீங்க, அந்த வார்ட்ரோபை திறக்கிறீங்க, ஒரு 8 ட்ரெஸ்ஸு அம்மா அப்படியே மடித்து துவைச்சி வச்சுருக்கா. வசதியான வீட்டில் அயன் பண்ணியிருக்கோம், வசதி இல்லாத வீட்டில் அன்போடு அதை மடித்து வச்சுருப்பா அம்மா. அது அயனிங்கோடு நல்லாயிருக்கும். அது உள்ள சுருக்கம் நீங்கள் வயசாகி போய் கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த சுருக்கம் அந்த சுந்தரத்தில் இருக்கும், ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த 8 ட்ரெஸ்ஸுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறீங்களே, அந்த ஒரு கலர், அந்த கலர் தான் அன்னைக்கு காலையில் இருக்க உங்கள் மூடு. நீங்கள் கிரே கலரில் எடுத்திங்கன்னா அன்றைக்கி நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க. கருப்பு கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சிகப்பு கலர் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புல தகத்தகன்னு ஏதோ எரியுது. பச்சை கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய இயற்கை உங்களுக்குள்ள அப்படி அமைதி இருக்குது. ஒரு வெள்ளை எடுத்திங்கன்னா உங்களுக்குள்ள அன்றைக்கி காந்தி எந்திரிச்சிருக்கான். ஒரு ப்ளூ எடுத்திங்கன்னா வானத்தை பார்த்துருக்கீங்க, வானம் உங்களுக்குள்ளே புகுந்துருக்கு. ஒரு பீரோவில் அதை 8 ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுல ஒரு 2 செகண்டில் இவ்வளோ விஷயம் உங்கள் ஆழ்மனத்துக்குள்ளே இருந்து அதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஒருத்தர் கொட்டாய் விட்டான் பாருங்க, அவன் அந்த பையன் ஏன் கொட்டாய் வருது தெரியுமா? 2 கொட்டாய் 2 நாள் தான் வருது. தூக்கம் ஏன் வருதுன்னா, அந்த பிரெயினில் ஆக்சிஜன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து கூப்பிடும், நீ தூங்கிடணும். காலிலேருந்து நீ வந்து விழிச்சிக்கிட்டே இருக்க, உடம்பு ஃபுல்லாக
உனக்கு பெயின் ஆயிடுச்சு, நீ இரவு நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கொட்டாய் வருது. இன்னொன்று, பேசுகிறத கேட்கும்போது, ஒரு மனிதன் பேசுகிறத கேட்கும்போது இந்த மனசு அவன் பேசுகிறத வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிச்சுன்னா கொட்டாய் வரும். நான் 27 வருஷம் என் அசிஸ்டன்ஸ்ட்டை பார்த்துருக்கேன். நண்பர்களே, வாழ்க்கையை எவன் உற்று பார்க்குறானோ, வாழ்க்கையில் நடக்கிறத எவன் வந்து உற்று கேட்கிறானோ, வாழ்க்கையில் நடக்கிறத எவன் உற்று தொடுகிறானோ, வாழ்க்கையில் எவன் இந்த நாக்கையும் இந்த உதடுகளையும் உற்று நோக்கிற மாதிரி அவன் வந்து ஸ்பரிசிக்கிறானோ, அவன்தான் இந்த வாழ்க்கையிலால் கொண்டாடப்படுகிறான். அவனுக்கு ஏழ்மை, அவனுக்கு வந்து அவன் ஃபேமஸ் ஆகணும், அவன் பவரில் இருக்கணும்லாம் கவலையே இல்லை. அவன்தான் ராஜாதி ராஜா, அவன்தான் ராஜா. கமலஹாசனும் இளையராஜாவும் கவிஞர் கண்ணதாசன்ட்ட போனாங்களாம். போயிட்டு என்ன பண்ணாங்களாம், சார் ஒரு படம் சார், குருடனை பற்றி சார், அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் சார் அப்படின்னாங்களாம். ஒன்று சிச்சுவேஷன் சொன்னாங்களாம். சிச்சுவேஷன் சொல்லும்போது, இல்லைப்பா ஒரு நிமிஷம் சொல்லுமா, குருடனை பற்றி கதை சொல்லிட்டேங்க, சிச்சுவேஷன் சொல்லிட்டேங்க, அவனை ஒரு பெண்ணு காதலிக்கிறான், அப்புறம் இவன் வந்து பார்க்குறான் அப்படின்னு. அந்த படத்துக்கு பேர் என்னப்பா, நான் பேர் எழுதி தானே எழுதுனேன். இல்லைங்க சார் அப்படின்னு இளையராஜாவும் கமலும் பார்த்துக்கிட்டாங்களாம். பார்த்துட்டு, இல்லை கவிஞரே, கிட்டத்தட்ட 2 மாதமாக நாங்கள் வந்து அந்த டைட்டில் என்ன பேர் வைக்கிறது படத்துக்குன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அடப்பா ஏன்ப்பா, உடனே வந்திருக்குமே அப்படின்னா. என்னென்ன, குருடன் தானே, அப்போ ராஜ பார்வைன்னு வையினாரான். இவங்க 2 பேரும் புரியல என்னென்னு. அவன் தான் கண்ணு தெரியாதவன் தான் தலையை தூக்கி ராஜா மாதிரி நடந்து போவான் அப்படின்னாலாம். நான் அந்த ராஜா சொன்னேன். நண்பர்களே, ரொம்ப அழகான வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இயற்கையால், நம்ம அம்மா அப்பானால். பெரும் கருணையோடு இந்த இரவு இந்த மாலை நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஒரு பெரிய கவிஞருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இந்த இரவு, இந்த சாயங்காலம் நீங்கள் போகும்போது, இந்த இரவு ஒரு 10 நிமிடம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் லைஃபு அப்படியே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக மாறிடும். இல்லை வழக்கம் போல் நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறேன், பொழுதை கழிக்காதீங்க. பொழுதை கழியாத ஒரு இடத்துக்கு ஒரு நாள் போகிறீங்க, 5 அடி பள்ளத்துக்குள்ளே. அங்கே பொழுதும் கிடையாது, விழுதும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, இருட்டும் கிடையாது. அது ஒரு பயங்கரம். அது ஒரு ஒளியில்லா ஒளி, இருளில்லா இருள். அது அப்புறமால பொழுதை கழிச்சிக்கலாம். அது இயற்கை உங்களுக்கு வச்சிருக்கு. இந்த டைமில் பொழுதை கடிக்கக்கூடாது. தூக்கம் கூட உங்களுக்குள்ள அந்த பிரெயின், அந்த மூளை தூங்கும்போது கூட உங்களை வந்து ட்ரீம்ஸ் மூலியமாக உங்களை விழிப்பில் வச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுடைய கனவுகளை, நான் வந்து திரைப்படத்துக்கு வந்த பிறகு நான் ஃப்ராய்டையும் யுங்கையும் படித்த பிறகு கிட்டத்தட்ட 40-44 வருஷங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 20-30 வாட்டியாவது என்னுடைய ட்ரீமை நான் எழுதுகிறேன், என் ட்ரீமை. ஏன்னா என் ட்ரீமுகளில் வந்து காலையில் இருக்க ட்ரீமில் எல்லாம் ஆசைகள் தான் இருக்குது. காலையில் நான் அவனை ஆகலையே, இவனை ஆகலையே, நான் இவ்வளோ சம்பாதிக்கலையே, நான் எனக்கு அந்த மாதிரி வரலையே, எனக்கு அந்த மாதிரி கார் கிடைக்கலையே, எங்கள் ஊரில் அவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்களா, அந்த மாதிரி வீடு இல்லையே, எனக்கு பைக் இல்லையே, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு அழகான பொண்டாட்டி இல்லையே, எனக்கு அழகான காதலி இல்லையே, என்னை காதலிச்சு சொன்னால் மாட்டேன்றாலே. இப்படி காலையில் எல்லாமே கண் விழிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அது ரொம்ப அசிங்கங்கள். இரவுகளில் ஒரு பெரிய ட்ரீம்ஸ் வருது. அந்த ட்ரீம்ஸ் எப்படின்னா நம்மளுடைய ஆழமான, நம்மளுக்குள்ளே இருக்க ஜீவன் இருக்குல்ல, நம்ம ஆழமாக இருக்கிற அந்த புள்ளி இருக்கும்ல, அந்த புள்ளி வந்து உனக்கு மட்டுமே இல்லை, உங்கள் அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது, உங்கள் அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது, அந்த அம்மா அப்பாட்ட இருந்து அது கடைசி வரைக்கும் போயினே, கடைசியில் வந்து ஆப்பிரிக்காவில் போய் சேருது. அத்தனை பேருடைய ட்ரீம் புள்ளியும் உள்ளே கலந்து நைட்டில் உங்களுக்கு ட்ரீமாக வருது. அந்த ட்ரீமை நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும். ஒரு 40 ட்ரீமை மட்டும் நீங்கள் காலையில் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு, காலையில் ஒரு நோட் புக்கை வச்சுட்டு, காலையில் அந்த ட்ரீமை காலையில் எந்திரிச்சு வாய் கொப்பளிக்காமல், கண்ணை திறக்காமல், ஒரு கண்ணை மட்டும் திறந்துட்டு ஒரு பென்சிலை வச்சுட்டு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 40 ட்ரீமை நீங்கள் வந்து 4 வருஷத்தில் எழுதிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த கஷ்டமே நடக்காது. எந்த கஷ்டம் நடக்காதுன்னா உங்கள் மனம் பத்திரமா பார்த்துக்கும். ஒரு பார்ட்டியில் போய் உட்கார்ப்பீங்க, ஒருத்தர் எதிர்த்தாப்பில் வந்து சாராய பாட்டில் எடுத்து வைப்பான், அப்போ நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. இல்லை நீ குடிச்சு தான் ஆகணும், அப்படியே குடிக்கணும்னா சரி ஓகேங்க ரைட், இது ஒன்று தாங்க குடிப்பேன் அப்படின்னு 4 மணி நேரம் அதை ஒன்று லைட்டாக அப்படியே குடிச்சிட்டு வச்சுருப்பீங்க.
உங்கள் மனத்தை பத்திரமா பார்த்துக்கும், உங்கள் ட்ரீமை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா. ஆனால் நம்மளுடைய பகல் பொழுதில் வர்ற ட்ரீம் தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு போய் நாசமாக்குது. அந்த ட்ரீம் ஒன்று, அந்த ட்ரீமில் மிகப்பெரிய ஒரு ட்ரீமு சினிமா என்கின்ற ஒரு ட்ரீம். சினிமாவுக்கு எதுக்கு வரோம் அப்படின்னா நிறைய பேர் வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை, 3 காரணம் தான். பணம், புகழ், பவர். இது 3க்கு தான் சினிமா. எனக்கு நான் பார்த்துட்டேன், இந்த 3 தான் சினிமா. பணம் வேணும், எந்த தொழில் செய்தாலும் பணம் வேணும். ஆனால் சினிமாவில் பெரும்பணம் கிடைக்குது. எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் புகழ் அடைய முடியும். எங்கள் கிராமத்தில் ஒரு செருப்பு தைக்கிறப்ப என்னுடைய நண்பர், நான் ஸ்கூலில் படித்தவருடைய அவங்க அப்பா, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப உத்து பார்த்த ஒரு மனிதர். எனக்கு உத்து பார்க்க கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு செருப்பு தைக்க சொல்லியே கொடுக்கல. தம்பி நீங்கள்லாம் செருப்பு தைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் என் நண்பன் தப்பான். ஆனால் எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து அவரும் லாடம் அடிக்கிற ஒரு மனிதர் இருந்தார் பக்கத்து ஊரில். இவங்க 2 பேரும் எனக்கு ஒரு பெரிய டால்ஸ்டாய் தான் அவங்க 2 பேருமே. எனக்கு டாஸ்டாவஸ்கியும் டால்ஸ்டாவையும் படிக்கிறதுக்கு போது இவங்க 2 பேரும் தான் எனக்கு டால்ஸ்டாயும் டாஸ்டாவஸ்கியும். அப்போ அவங்க 2 பேரும் அந்த வாழ்க்கையை அவங்க, நான் சின்ன பிறந்து இப்போ நான் போகும்போது இறந்துட்டார். அவர் அதே இடத்துல தான் உட்காந்துருந்தார், அந்த செருப்பு தைக்கிறவர். அந்த இடத்துல என் நண்பன் உட்காந்துருக்கான். அப்போ நான் அவனை போய் ஆற தழுவி கட்டி பிடிச்சிப்பேன். எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் மிகப்பெரிய ஃபேமஸானவர் அவங்க அப்பா தான். ஏன்னா அவங்க அப்பா, நீங்கள் போய் செருப்பு கொடுத்தீங்கன்னா, கிழிஞ்சு போன செருப்பு கொடுத்தீங்கன்னா அவர் பார்ப்பார் அந்த செருப்பு. அம்மா இந்த செருப்பு இனிமேல் போடாதீங்க பார். ஏன்யா? இல்லைம்மா இந்த செருப்பு இனிமேல் முழு உழைப்பையும் உங்களுக்கு கொடுத்துருச்சு. இந்த செருப்பை வாங்கி நீங்கள் ஒரு 12 வருஷம் இருக்கும், நானே 6-7 வாட்டி தச்சு கொடுத்துட்டேன். இனிமேல் இதை நிராகரிச்சிருங்க, இன்னொரு செருப்பு வாங்கி கொடுங்க அப்படிம்பாரு. அல்லது ஒரு செருப்பு வேறு ஏதாவது ஓட்டக்கட்ட இருந்தால் போய் பண்ண அந்த செருப்பு அப்படியே பார்ப்பார். அப்படியே பார்த்துட்டு அந்த செருப்பு தைக்கிறவங்களை பார்ப்பார். எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்பார். அவங்க எப்போ உங்களுக்கு எவ்வளோ தரணும், எவ்வளோம்மா வச்சுருக்கீங்க அப்படிம்பாங்க. எவ்வளோ 50 பைசா, பரவாயில்ல வச்சுட்டு போங்கம்மா அப்படி. அதுக்கப்புறம் அந்த 50 பைசாவுக்கு அவர் சேர்த்து வச்சுருந்த, அவர் பொறுக்கி இருந்த பல விஷயங்கள் போகும்போதெல்லாம் பார்த்து ஏதாவது தோல் பிஞ்சு கிடந்தா, ஒரு டயர் பிஞ்சு கிடந்தா அதை எடுத்து வருவார். அதில் வச்சு அந்த செருப்பை தச்சு கொடுப்பாரு. அந்த செருப்பை விட அதிக நாள் அந்த செருப்பு, அந்த தச்சதில் அந்த செருப்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் மேனை பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஃபேமஸான பர்சன் எலான் முஸ்கோட அவர் தான் நான் நம்புகிறேன். அவர் இன்றைக்கி இல்லை. அதே மாதிரி தான் லாடம் அடிக்கிறவர். அந்த மாடு காயில கட்டி அந்த மாடை தள்ளும்போது 2 தலகாணி போட்டிருப்பார். அந்த மாடு தொப்புன்னு விழுகுமா, அந்த தொப்புன்னு விழுகும்போது வயிற்றில் அடிபட்டுரும் அப்படிங்கிறதுக்காக பழைய தலகாணி, புதகுழியில் இருக்க தலகாணி எடுத்து வந்து போட்டிருப்பார், ஒரு 4 தலகாணி. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கம்போசிஷனே, ஒரு ஷாட்டை நான் பார்த்ததே இல்லை. நண்பர்களே, இந்த 2 மிகச்சிறந்த ஆளுமைகள் இந்த வாழ்க்கையில் இல்லை. இவங்களை கடந்து போயிட்டாங்க. நான் என் அப்பாவின் அம்மாவை கூட நான் நினச்சி பார்க்குறதில்ல. எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறக்க போகிறாங்க கொஞ்ச நாளில். இந்த 2 தகப்பன்களை நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த வாழ்க்கையை எனக்கு கற்றுக் கொடுத்ததில்ல இவங்க 2 பேர், எங்கள் அப்பா அம்மா கூட கற்றுக் கொடுக்கல. இந்த 2 பேர் எனக்கு வாழ்க்கையை பயங்கரமாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, நம்ம ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், பொழுதை போக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இந்த உலகத்தில் இருக்குது. அந்த கடமை வந்து நீங்கள் வந்து ஒரு பாலிட்டிஷியன் ஆகலாம், ஒரு எழுத்தாளன் ஆகலாம், என்ன விஷயம் ஆகலாம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு எண்ணம் வேணும். எதற்காக நீங்கள் எதை செய்கிறீர்கள்ன்ற ஒரு எண்ணம் வேணும். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கலாம். அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ஒரு 100 மனுஷபுத்திரனை நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு சாதாரண இடத்துல ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் இருக்கலாம். மிகச்சிறந்த விஷயங்களை இந்த உலகத்தை நீங்கள் பண்ண முடியும். இக்ரூன்னு ஒரு படம், குரோசவா, அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் படம். ஒரு 50 வயசு ஆளுக்கு வந்து திடீர்னு என்னாயிரம், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனோன்னே டாக்டர்கிட்ட செக் பண்ண பிறகு அவர் டாக்டர் சொல்லுவார், உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மாதம் தான் இருப்பீங்க, கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க அப்படின்றாரு. அந்த மனிதன் என்ன பண்ணுறான், பதறிடுறான். அது வரைக்கும் அந்த ஆஃபீஸில் ஒரு அரசு துறையில் இருக்க ஒரு கிளர்க். அவன் அப்படியே ஃபைலாக இருக்கும்.
அவன் காலைல எதுக்கு வர்றான், எதுக்கு வேலை செய்ய, பொழுதை போக்குறான். அந்த 58 வருஷத்தை பொழுதை போக்கிட்டான், 50 வருஷத்தை போக்கிட்டான். கிட்டத்தட்ட 30-40 வருஷம் போக்கிட்டான். இன்னும் ஒரு 18 வருஷம் தான் இருக்குது. அப்போ தான் அவனுக்கு இது வாழ்க்கையில் தெரியுது, ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துருச்சு, எனக்கு வந்து நான் இறக்க போகிறேன் கொஞ்சம் நாளில் அப்படின்னோடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் அந்த இறப்பு என்ன பண்ணலான்னா, இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பண்ணாதது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நிறைய பேர் குடிக்கிறான். தம்பி ஃபோன் எடுத்து, தம்பி ரத்தம் சுண்ட பேசுகிறேன் தம்பி, ரத்தம் சுண்ட பேசுகிறேன், நீ ஃபோன் இதில் இருக்காது, அடிச்சிருவேன் ஆக்சுவலாக. முதலாவது உங்களை யாராவது வந்து ஃபோட்டோ எடுக்க பாருங்கள், யாராவது இன்னொருத்தனை எடுக்காதீங்க. செல்ஃபி மாதிரி ஒரு எச்ச வேலை உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்கள் அப்பாவை எடுத்துருக்கீங்களா நீங்கள்? அப்பா என்னை பெற்றிருக்கப்பா, அம்மா இங்கே வாமா, நீ என்னை பெற்றிருக்கம்மா. அப்புறம் உங்கள் அம்மா அப்பா செல்ஃபி எடுத்துருக்கீங்களா? ஒரு சினிமாக்காரனையும் ரோட்டில் போகிறவனையும் போய் செல்ஃபி எடுக்கிறீங்களே, யோசிச்சிருக்கீங்களா? எந்த விஷயம் பண்ணாலும் யோசிக்கணும் நீங்கள். நான் இங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறேன், ஃப்ரான்ஸில் போயிட்டு எதுக்கு போகிறேன்? ஃப்ரான்ஸ் இங்கேருந்து ஒரு கடுமையான ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கேன். என் லைஃபினுடைய மிகப்பெரிய உச்சம் மோனாலிசாவை பார்க்கணும் அப்படின்னு நான் போகிறேன். இங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறேன். அந்த எல்லாம் பார்த்து லூவரில் பார்த்து ஒரு தனியான ஒரு பெரிய அறை, அந்த அறையில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் நிற்கலாம். அந்த அறையை நோக்கி போய்க்கிருக்கோம், எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் வந்துருக்காங்க. என்னமோ இந்த பெரிய ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி எல்லாம் போய்க்கிருக்காங்க. அப்போ எல்லாம் மோனாலிசான்னு போனால் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா ஏற்கனவே ஒரு 400 பேர் உள்ளே இருக்காங்க. நாங்களாம் முண்டி அடித்து உள்ளே போனால் மோனாலிசா ஒரு செவத்தில் இருக்காங்க, எல்லோரும் 2 செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நான் எல்லாரையும் ஒதுக்கிட்டு மோனாலிசாவை போயிட்டு ஒரு மணி நேரம் அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். உங்களை உலகத்தில் இருக்க யாராவது செல்ஃபி எடுக்க வரைக்கும் நீங்கள் வேலை செய்யுங்க, செல்ஃபி எடுக்காதீங்க. எனக்கு ரொம்ப போர். எனக்கு என்னை செல்ஃபி எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் நண்பர்கிட்ட 2 நிமிஷம் பேச போகிறீங்க, நான் பேசுகிறத கேட்கணும். நான் பேசுகிற தோணி அந்த இருந்து கட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பேசணுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சினிமாவுக்கு வரணும்னா மிகச்சிறந்த ஆளுமைகளாக நீங்கள் சினிமாவுக்கு வரணும். இந்த உலகத்தை புரட்டி போடணும் உங்கள் படங்கள். உங்கள் அம்மா சாகும்போது, எங்கள் அம்மாவை நான் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் பார்ப்பேன். எங்கள் அம்மா சினிமாவுக்கு போனது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. என்ன எங்கள் அம்மாட்ட வந்து வெளியே வரும்போது நான் ஒரு பெண்ணை காதலிச்சு அம்மாட்ட கேட்டேன், அம்மா வந்து கூடாதுன்ட்டாங்க. நான் அம்மா விட்டு வெளியே நடந்து வந்துட்டேன். அவள் போட்ட சாபமோ என்னமோ தெரியல, நான் வந்து என் மனைவியோடய நான் சேர்ந்து வாழ முடியல. ரொம்ப தங்கமானவங்க என் மனைவி, பிரிஞ்சுட்டாங்க, நானும் பிரிஞ்சுட்டேன். எனக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய உன்னதமான ஒரு முத்தை எனக்கு கொடுத்துட்டு நாங்கள் பிரிஞ்சுட்டோம். அந்த முத்து தான் என்னுடைய குழந்தை. அப்போ நான் போன வருஷம் எங்கள் அம்மாவை பார்க்க போயிருந்தேன். ஒரு நாள் ஃபோனில் ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு புரியலை. சென்னையிலேருந்து ஒரு 20 நண்பர்கள் என் ஊரில் இருக்க இன்னொரு நண்பனுடைய கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அந்த 20 பேர்கிட்ட என் நண்பன் சொன்னானா, அந்த ஒரு வயசான ஒரு அம்மா வராங்களா, யார் தெரியுமா அப்படின்னாங்களாம். உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, இவர் மிஷ்கினுடைய அம்மான்னு. அந்த 20 இளைஞர்களும் எங்கள் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா ஃபோனில் அழுகுறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. எங்கள் அம்மா சொன்னாங்க என் தம்பிகிட்ட, எனக்கு நான் இப்போ சந்தோஷமாக சாவண்டா அப்படின்னாங்களாம். நண்பர்களே, ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் நம்ம வந்து ஏன் பிறந்தோம் அப்படின்னு தெரியல, ஏன் பொழுதை கழிக்கிறோன்னு தெரியல. நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது நம்மளால் சிந்திக்க முடியும், இன்றைக்கி நம்ம மிகச்சிறந்த செயல் என்ன பண்ண போகிறோம். நான் உங்களுக்காக இன்றைக்கி 4 மணி நேரம் வேலை செஞ்சேன். இதை நான் புத்தகமாக போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்தில் ஒரு 50 லட்ச ரூபா எனக்கு கிடச்சிரும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்தது வந்து அந்த மாதிரி குழந்தைகள் அல்ல, ஒரு குழந்தைத்தனமாகவே இருக்கும் குழந்தைகள் தான் இங்கே பார்க்குறேன். இந்த குழந்தைத்தனத்தோட சினிமாவுக்கு நீங்கள் வர முடியாது. முதல்ல உங்கள் வாழ்க்கையினுடைய கதவுகளை தட்டுங்க. நிறைய கண்ணுக்கு தெரியாத கதவுகள் இருக்குது. சினிமா ஒரு பெரிய கதவு, திறக்க முடியாத ஒரு இரும்பு தாழ்பால் போட்ட ஒரு கதவு. அந்த கதவை தட்டினாவே அந்த கதவு உங்களை காயப்படுத்திடும்.
250 அசிஸ்டண்ட் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டான். 2 அசிஸ்டண்ட் தான் படம் பண்ணியிருக்கான். அதில் ஒருத்தன் ஃப்ளாப் படம். 248 அசிஸ்டர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. வயசாகி குழந்தை பெற்று வழுக்கத்தலையாகி என்னையோட வயசாகி போயிருக்கிறாங்க. நம்ம விளையாடணும், விளையாட்டுத்தனமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், சிரிக்கணும், அன்போடு இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பியூட்டி. அதற்கு மீறி இந்த உலகத்தில் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்ற கேள்வி என்னைக்கு ஒரு நாள் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த உலகத்துக்கு நான் முத சொன்ன மரம், ஒரு காட்டையே பார்த்துக்கிட்டு, ஒரு காட்டையே ஒரு மரம் பார்த்துக்குதுன்னா நம்மளால் எவ்வளோ பார்க்க முடியும்? எவ்வளவு பார்க்க முடியும்? எவ்வளவு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக நீங்கள் உங்களால் ஃப்ளவர் ஆக முடியும்? அப்படி ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு ஃப்ளவரிங் பிளேஸ் தான் சினிமாவும். ஆனால் அதுக்கு முந்தைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது பேசும். உங்கள் மொழியை இப்போ நீங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மொழி நான் கேட்குறேன், ஒரு மொழி எல்லாமே தோராயமாகவே இருக்குது. ஒரு கிராமத்தில் போயிட்டு நீங்கள் மெட்ராஸில் போயிட்டு, சார் இந்த இடத்துக்கு எப்படி சார் போகணுன்னா, நீ அந்த லெஃப்ட்டில் போயிட்டு ரைட்டில் போப்பா அப்படின்பா. சார் ரைட்டில் போய் எங்கே சார் இப்போ ரைட்டில் போய் திரும்பி லெஃப்ட் எடுப்பா, லெஃப்ட் எடுத்தா அங்கே போய் அங்கே கேட்டுக்குப்பா அப்படின்றான். நான் கிராமத்தில் போனால் ஒரு டீ கடையில் போய்ட்டு, ஐயா நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன். அப்படியா நீங்கள் போயிருக்கீங்களையா? இல்லைங்க போனதில்லை, தான் முதல் தடவை. அப்படிங்களா? டேய் நீ இல்லை நான் வந்துடுறேன் உண்டு, ஓட்டுங்க அந்த வண்டி மேலே ஏறி அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் இறங்கி விட்டு, அம்மா ஐத்த இந்த உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருமா. எவ்வளவு அன்பு, பேரன்பு உங்கள் மேலே. உங்களை யாருன்னே தெரியாது. நீங்கள் என்ன கொடுக்க, எதாவது காஃபி வாங்கி தர போகிறீங்களா, இல்லை அவனுக்கு எதாவது பண்ண போகிறீங்களா? ஒரு மனிதன் என் ஊருக்குள்ள வந்திருக்கான், அந்த மனிதன் வழி தவறி போயிடக்கூடாது. அவனை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது நான் இன்று வாழ்க்கையில் வாழ்ந்ததுக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி. மனிதர்களே, நம்மெல்லாம் வழி தவறி போய் தான் அந்த வாழ்க்கையில் பிறந்திருக்கோம். வழி தெரியாமல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். 2 பெரிய அகலமான கண்கள் இருந்தும் நம்மளை விட பெரிய குருடர்கள் யாருமே இல்லை. அப்போ முதல்ல நம்ம கண்களுக்கும் நம்மளுடைய அறிவுக்கும் நம்மளுடைய இருதயத்துக்கும் நம்ம முதல்ல வெளிச்சத்தை உருவாக்கணும். அந்த 6 கண்களை முதல்ல திறக்கணும். திறந்த பிறகு 6000 கண்கள் இருக்குது இந்த உலகத்தில். அந்த கண்களெல்லாம் திறக்க வைக்கணும். ஒரு பௌத்தன் போல, ஒரு முகமது போல, ஒரு கிறிஸ்துவ போல. அதுக்கு தான் நம்மலாம் பிறந்திருக்கோம். அதுக்கு தான் எந்த வேலையும் செய்கிறோம். காசு சம்பாதிக்கிறக்கா ஒரு வேலை செய்தீங்கன்னா உங்களோட ஒரு கோழை யாருமே இல்லை. 56 வருஷம் நீங்கள் வந்து அப்படியே ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலைக்கு உங்களுக்கு பிடிக்காத வேலை செய்வீங்களா? 72 தொழில் பண்ணியிருக்கேன். 72 தொழில் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப தோல்வியாகி குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைக்கு பால் வாங்க காசு கிடையாது. ஒரு நாள் 2 மணிக்கு என் மனைவி எழுந்து பார்த்தா குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது, ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க அப்படின்றா. நான் பாக்கெட்டில் கை விட்றேன், 75 பைசா இருந்துச்சு. இரவு 2 மணிக்கு அந்த நான் தங்கியிருந்த இடம் அத்திப்பேட்டுன்னு ஒரு இடம், வானகரம் பக்கத்தில், என் குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு இருட்டில் போகிறேன். என்னன்னு தெரியல, இருட்டு. என் வாழ்க்கையே இருட்டு, ரொம்ப சிம்பாலிக்காக இருக்கும். நீங்கள் விட்னஸ்ன்ற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஷோவில் வந்து ஃபியூஜிட்டிவ்ன்ற படத்தில் இருட்டுக்குள்ளே போவான். அதான் அந்த கதாநாயகனுடைய முதல் ஆக்டில் எப்போயுமே இருட்டு. எனக்கு இருட்டு அப்படியே தெரிஞ்சுது. நான் என்ன பண்ணேன், இந்த குழந்தைய பூட்டின்னு சொல்லி இப்படி திரும்ப ஒரு வீடு இருந்துச்சு. நேராக வீட்டில் போய் கதவை தட்டினேன். 2:30 மணி. அவங்க என்னங்க நீங்கள், என்னப்பா? அம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்கிட்ட காசு இல்லை, உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி 5 பேர் வீட்டில் 5 ரூபா வாங்கி 25 ரூபாயை என் குழந்தைய அன்றைக்கி காப்பாற்றினேன். அந்த டாக்டரு என்னை பார்த்து என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாரு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். 5 எடுத்தேன். அவர் கண்டுபிடிச்சார். 10 ரூபா போதும் சார் அப்படின்னாரு. வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப உற்று பார்த்து இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அந்த வீட்டில் அந்த 5 தெய்வங்களிடம் அந்த 5 ரூபாய் வாங்கினேன். அந்த மகாதெய்வம் 10 ரூபாயை மட்டும் எடுத்துகிட்டு 15 ரூபாய் திருப்பி கொடுத்தான். அந்த மாதிரி தெய்வங்களிடம் இருந்து வாழ்க்கையை கற்றுக்கொண்டது. இந்த மாதிரி ஒரு தெய்வத்திடம் நான் வாழ்க்கையை கற்றுக்கொண்டே உங்களை தெய்வமாக்குறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். நான் விளையாட்டாக பேசுறதுக்காக இங்கே வரல.
உங்கள் கைதட்டலுக்காக வரல. இந்த 2.5 மணி நேரம் என் ஆஃபீஸில் இருந்தேன்னா எனக்கு ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு காசு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு உழைப்பு பண்ணியிருப்பேன், எனக்கு காசு கிடச்சிருக்கும். அந்த காசு எனக்கு மண்ணாகி என்னோட மண்ணாக போகிறது. ஆனால் இங்கே ஒரு 60 மிகச்சிறந்த மனிதர்களை என்னால் உருவாக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கேன். வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப உத்து பார்க்கணும். வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப உத்து பார்க்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் ரோட்டில் விட்டு வெளியே இறங்குனீங்கன்னா எத்தனை பேர் என்னென்னமோ ஓடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒரு டிராஃபிக் சிக்னலில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் ஒரு சின்னமாக இடிச்சிட்டா கூட உங்களை அடிக்க வருவான். மனிதர்கள் கோபப்படுறதை பாருங்கள். பக்கத்து வீட்டில் சண்டையை பாருங்கள். ஒரு பெண் இன்னொரு பெண்கிட்ட சண்டை போட்டுட்டு 30 வருஷம் பேசாமல் இருக்கிறா பாருங்கள். ஒரு பெண் இன்னொரு ஜாதியில் வந்து பிறந்ததுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்காக காதலிச்சிட்டாங்கிறதுக்காக தாயும் தந்தையும் அருவாளை எடுத்து துண்டமாக வெட்டுறதை பாருங்கள். ஒரு மதம் இன்னொரு மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பெரிய போர் நடந்துக்கிறத பாருங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கும் இவங்கெல்லாம் கேள்வியே இல்லாமல் வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு எழுத்தாளன், ஒரு அறிவாளி, ஒரு சினிமாக்காரன், ஒரு மிகச்சிறந்த மனிதன் கேள்விகளை கேட்டு தனக்கு பதில் தெரிந்து அந்த பதிலை தானமாக கொடுக்கறது தான் ஒரு மனிதனுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப். அதில் சினிமா ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன இடத்துல இருக்குது. ஏன்னா சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம் தான். எனக்கு தெரியும் என் படங்களில் இவ்வளோ ஆழமான கருத்துக்கள் இந்த படத்தில் இருக்கான இல்லை, இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் இருக்கும். என்னுடைய பிசாசு போன்ற படங்களில் ரொம்ப ரொம்ப ஜீவகாருண்யத்தையும் ரொம்ப மனதின் ஆழத்தில் இருக்கும் வெண்மையான அந்த வெண்ணிற இரவுகளையும் நான் சொல்லியிருப்பேன். நிறைய படிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்க வரும்போது எனக்கு நல்லா தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிக்க மாட்டேங்க. இன்றைக்கி காலையிலேருந்து இதை நான் 4 மணி நேரம் உட்காந்து இதை எழுதினேன். அந்த 4 மணி நேரம் எழுதும் போதே ஒரு 40 பக்கத்தை படிச்சிட்டேன். ஏன்னா ஒன்று படிக்கும்போது ஒன்று டக்குன்னு அதுலேருந்து ஒன்று படித்தேன், அப்புறம் அதில் படித்தேன், இதில் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாப்பா வந்தால் அவர் கல்யாணம், அவளுக்காக அவர் கூட ஒரு 15 நிமிஷம் இருந்து அவளுக்கு மாம்பழம் வாங்கி கொடுத்து அவளுக்கு வாழ்த்து சொல்லி 24 மணி நேரம் பத்தலை. முதல்ல ஊருக்கு போனோன்னே உங்கள் வீட்டில் இருக்க பூனைக்குட்டி நாய்க்குட்டியை முதல்ல நேசிக்க கற்றுங்க. எப்படி நேசிக்க? சார் எங்கள் பூனைக்குட்டி நல்லா தான் நேசிக்கிறோம். இல்லை ஐயா, அந்த பூனைக்குட்டி உங்கள்கிட்ட ஏன் வந்துச்சு? ஃபின்ச்னு ஒரு பறவை இருக்கான். முந்தானத்தை படித்தேன். ஃபின்ச்னு ஒரு பறவை இருக்குது. டார்வின் அதை பற்றி எழுதியிருக்காரு. எவல்யூஷனில் ஃபின்ச்சுடைய மூக்கை பற்றி எழுதுறாரு. அதாவது அந்த பறவை கொத்தி அந்த காட்டில் இருக்க அந்த பர்டிகுலர் காட்டில் இருக்க விதை, எந்த விதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த விதைக்குள்ளே தான் நல்ல உணவு இருக்குது. எந்த விதை ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த விதைக்குள்ளே தான் நல்ல உணவு இருக்குது. அதில் நல்ல சத்தான உணவு இருக்குது. ஏன்னா இயற்கை என்ன பண்ணுது? சத்தான பொருளை பாதுகாக்கிறதுக்காக கடுமையான ஒரு விதையை மேலே கவர் ஒன்று கொடுக்குது. ஆனால் அந்த பறவை அதை நம்பியிருக்கு. அதை போய் என்ன பண்ணுது? உடைக்குது. அப்போ அந்த மூக்கு அதனுடைய அந்த அழகை பரிணாம வளர்ச்சியில் மாறிட்டே வருதான். அப்போ அந்த ஃபின்ச்சை பற்றி நிறைய டார்வின் பேசுகிறார். இப்போ லேட்டஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபின்ச்சு வந்து இனப்பெருக்கம் எப்படி பண்ணுதுன்னா, அந்த ஃபின்ச்சு வளர்ந்தான் பிறகு தன் இணையை தேடி போகுது. அப்போ அந்த பெண் இணை என்ன பண்ணுது? ஆணுடைய பார்க்குறது. எப்படி பார்க்குறதுன்னா, ஃபின்ச்சு ஒரு பாடலை பாடுமா அப்படின்னு. ஒரு பாடல் பாடின உடனே ஒரு 40 ஃபின்ச்சஸ் இருக்குமா அந்த பறவைகள். ஏன்னா எல்லாமே ஒரே டைமில் மெச்சூராக இருக்குது. ஏன்னா ஒரே டைமில் தான் முட்டை போடுங்க, ஒரே டைமில் தான் குருவி இதுவாருங்க, ஒரே டைமில் தான் வளருங்க, ஒரே டைமில் தான் ஆண்கள் எல்லாம் பெருகுங்க, பெண்களுக்கு ரெடி ஆகுங்க. அப்போ அந்த காதலிகளை தன் இணையை தன் மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆண் பறவை வந்து அந்த ஃபின்ச் வந்து இருக்கும்போது ஒன்று சத்தம் போட்டுன்னா எல்லாரும் அதில் எல்லாம் தெரியும். எல்லா ஆண்களும் இங்கே ஒரு பெண் இருக்குது அப்படின்னு 40 வந்து பக்கத்தில் வந்துடுமா. எல்லாம் பக்கத்தில் வந்து ஒரு மரத்தில் வந்து அடங்கி அந்த ஒரு பெண் பறவை இருக்குமா. அந்த 40 ஃபின்ச்சும் 40 விதமாக அந்த பாடலை பாடுமா. அப்படி வேற ஒளி அளவில் அந்த பெண் பறவை அந்த 40ல் எது ரொம்ப சிறந்த முறையில் மெலோடியஸாக பாடிச்சோ அதை தான் ஆனால் தன்னுடைய கணவனை ஏற்றுக்குமா. அந்த ஃபின்ச்சுக்காக கிளாப் பண்ணுங்க.
அந்த 40 பறவையில் எந்த பறவை மெலோடியஸாக ஒரு இளையராஜா எந்த பறவை எந்த தொண்டையிலேருந்து வர்றானோ அந்த இளையராஜாலேருந்து வந்த தொண்டை ஃப்ரெஞ்சை மட்டும்தான் தன் காதலை நான் ஏற்றுக்குமா, அவன் வந்து கணவனை நான் ஏற்றுக்குமா, இவன் கூட தான் நான் வாழ்க்கையை அடுத்து வளர போகிற அந்த 6 வருடம் இருக்காது, 3 வருடம், அந்த 3 வருடம் இவனோட தான் இருக்கணும்னு அது முடிவு பண்ணுமா. அப்போ அப்படியே ரிவர்ஸ் போங்க, ஃப்ளாஷ்பேக்கு. 5 குழந்தைகள் 5 குஞ்சு பிறந்துச்சுன்னா தாய் பார்த்துக்குமா, தந்தையை பார்த்து தாய் வந்து சாப்பாடு போகும்போது தந்தை அப்படின்னு அந்த பாடலை சொல்லிக் கொடுக்குமா அந்த குழந்தைகளுக்கு. அப்போ அந்த 40 குழந்தையில் அந்த ஒரு குழந்தை பெரியவனாகி, அந்த இளைஞன் பெரியவனாகி, அந்த இளையராஜாவை தொண்டைக்குள்ளே போட்டு முழுங்கினவன் பாடின உடனே தன் இணை கிடச்சி பறந்த உடனே 39 இருக்கும் பார்த்தீங்களா. 39 சும்மா இருக்காதான். ஐயோ, ஒரு நல்ல பெண்ணை இழந்துட்டோம்ல. அந்த பெண் எவ்வளவு அறிவானவ, 40 பேர்லேருந்து ஒருத்தினை தானே அவன் கண்டுபிடிச்சா. அப்போ என் குரவலையில் நல்ல இல்லையோ, நல்ல பாடல் பாடலன்னு சொல்லிட்டு அந்த 39 போய் தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணுமா நண்பர்களே. ப்ராக்டிஸ் பண்ணி இன்னொரு 40 குரல் வரும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஃபின்ச்சை இன்னொரு பெண் தேர்ந்தெடுக்குமா, இந்த வாழ்க்கை ஆரம்பிக்குமா. அந்த 39 போய் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுமா. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவே நடக்குது. ஒரு பறவை, 2 விரல் சைஸ் உள்ள பறவைக்கு இவ்வளவு பரிணாமத்தின் மேலையும், இவ்வளவு கலையின் மீதும், இவ்வளவு வாழ்க்கையின் மீதும் இவ்வளவு பற்றும், இவ்வளவு உன்னதமும் இருக்குன்னா 6 அடி மனிதர்கள் 10 மாதம் வயிற்றில் சுமந்த தாயிடமிருந்து வந்த நம்மள்கள் எப்படி இருக்கணும். ஒரு கை, ஒரு விரலளவு, ஒரு கட்டை விரலளவு உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு இவ்வளோ அறிவு இருந்தால் 6 அடியில் இருக்க நம்மளுக்கு எவ்வளோ அறிவு இருக்கணும். நம்ம எப்படி வாழணும், எப்படி இயங்கணும். நம்ம பார்த்துருக்கேன் 24 மணி நேரம் நண்பர்கள், 24 மணி நேரம் செல்லு, 24 மணி நேரம் இன்ஸ்டாகிராம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தனிமையாக இருக்கேன்னு பாருங்கள். எவன் அதிகமாக தனிமையில் இருக்கானோ, எவள் அதிகமாக தனிமையில் இருக்காளோ, அந்த தனிமைக்குள்ள அப்பாக்கும் அம்மாக்கும் நண்பர்களுக்கும் இன்டர்நெட்டுக்கும் ஃபோனுக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல வரவே கூடாது. அது ஒரு சேக்ரெட் ஸ்பேஸ். உங்களோட கோவிலில் இருக்கும் ஒரு இடம், அந்த கோவிலுக்குள்ளே அந்த இடத்துல போக முடியாது. அவர் மட்டும் தான் போவார். அந்த பூசாரி மட்டும் தான் உள்ளே போக முடியும். அந்த சர்ச்சுக்குள்ளே அந்த ஃபாதர் மட்டும் தான் போக முடியும். அந்த சர்ச் அந்த அந்த மசூதிக்குள்ள அவர் ஒருத்தர் தான் போக முடியும். அந்த இடம்னு ஒன்று இருக்குது, அது சேக்ரெட் ஸ்பேஸ். நம்மளை சுற்றி எப்பொழுதுமே ஒரு 5 அடியில் ஒரு சேக்ரெட் ஸ்பேஸ் இருக்குது. அதை யாரும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது இல்லை. அந்த சேக்ரெட் ஸ்பேஸ் பார்த்தா பக்கத்தில் நண்பன் இருப்பான் கூடவே. அம்மா 24 மணி நேரம் இருப்பாள், அப்பா 40 மணி நேரம் இருப்பார், அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, சினிமாக்காரன் இருப்பான். நம்மளுக்குள்ள ஒரு சேக்ரெட் ஸ்பேஸ் நம்ம யாருமே பார்க்குறதே கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் தனிமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய வெற்றியாளர் ஆயிடுவீங்க எந்த தொழிலில் இருந்தீங்கன்னா. எப்படின்னா தனிமையாக இருக்கும்போது தான் தீவிரமாக சிந்திக்க முடியும். சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்க தலையில், சிந்தனை ஓடுறதெல்லாம் சிந்தனை கிடையாது. உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி சிந்தனை இருக்கும். அதுவும் பெண்களுக்கு தலையில் தோன்ற சிந்தனையெல்லாம் நல்ல சிந்தனை கிடையாது. ஒரு தனிமையாக இருக்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க, நான் என்ன செய்கிறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் இப்போ 72 தொழில் செஞ்சு நான் யோசிக்கிறேன், ஒரு நாள் என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் குழந்தைக்கு ஒரு 5 ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியலையே, ஆனால் அதெல்லாம் நல்லது. என் குழந்தை அளவுக்கு ஒரு 5 ரூபா கூட என்னால் வாங்க முடியலன்னா ஏன்னா நான் கடுமையான உழைப்பாளி. எனக்கு தெரிஞ்சு 44 வருஷத்தில் இந்த 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 சினிமாவுக்கு வந்து 27 வருஷத்தில் ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப அசதியாக மயக்கத்தோட ஒரு 7 ஹவர் 8 ஹவர் தூங்கிடுவேன். எந்திரிச்ச மாதிரி கில்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் இன்னும் 60 வருஷத்துக்கு படிக்க வேண்டிய புத்தகங்களை வாங்கி வச்சுருக்கேன். 60 வருஷத்துக்கு படிக்க வேண்டிய புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன். நான் சம்பாரித்த காசில் ஒரு விழுக்காடு கூட நான் வந்து என்னுடைய சேமிப்பில் இல்லை. எல்லாத்தையும் நான் புத்தகமாக வாங்கியிருக்கேன்.
அப்போ நான் யோசிக்கிறேன் வந்து என்னடா பண்ணேன், நான் வந்து 72 தொழில் பண்ணிட்டேன், 71 தொழில் இல்லை, இப்போ குழந்தை கூட. அப்போ நான் ஒத்து பார்க்குறேன், என்ன எனக்கு தேவை, ஏன் எனக்கு தொழில் பிடிக்கல. நான் சோம்பேறி கிடையாது, எந்த தொழில் செஞ்சாலும் மிகச்சிறந்த வேலையை செய்வேன். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு செருப்பு ஒரு இடத்த போய் தொடங்கன்னா, இப்போ விட்டிங்கன்னா என்ன, ஒரு பாத்ரூம் துடைக்க சொன்னா என்னை மாதிரி நீங்கள் துடைக்கவே முடியாது. ஏன்னா நான் படிச்சிருக்கேன், மிகச்சிறந்த ஒரு மனிதனுடைய ஒரு லெட்டரை படிச்சிருக்கேன். அமெரிக்காவினுடைய அதிபர், மிகச்சிறந்த ஆளுமை ஆப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா வந்து ஆப்ரஹாம் லிங்கனுக்கு எழுதுறான், மகனே நீ இப்பொழுது பட்டணத்தில் இருக்கிறாய், ஒரு சிட்டியில் இருக்க, என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று சொல்கிறேன் மகனே, ஒரு கக்கூசை நீ கூட்டுறதா இருந்தால் கூட அமெரிக்காவில் ஒன்றைய மாதிரி யாரும் கூட்டிடக்கூடாதா, அப்படி கூட்டணும்டா அப்படின்றார். அந்த தகப்பனுக்கு கிளாப் அடிங்க. அப்படி கூட்டியிருக்கார். ஒரு ஜானிட்டராக இருந்திருக்கார், அவர் பிற்காலத்தில் அமெரிக்காவினுடைய அதிபராக மாறுறார். ஸோ எனக்கு எந்த வேலை செஞ்சாலும் நான் வேலை செய்வேன், எந்த வேலையும் வெக்கமே பட மாட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கல, என்ன இது வாழ்க்கையில் எனக்கு சரியில்லை அப்படிங்கும்போது ஒரு நாள் ஒரு செவத்து பக்கத்தில் உட்காந்து நான் பார்க்குறேன். எனக்கு சினிமா பிடிக்காது, ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். நான் பார்த்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பார்த்த படங்கள் வந்து கைதி கண்ணாயிரம், கணவனை கண்கண்ட தெய்வம், நான் பார்த்த படங்கள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. நான் அந்த காலத்தில் பார்க்கும்போதே அந்த படத்தில் கருணையும் ஆழமும் இல்லைன்னா அந்த படத்தை பார்க்கவே மாட்டேன். நல்லா பாடுவேன், 24 மணி நேரம் பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் ஒரு செவத்து முன்னாடி நான் வந்து பேசுகிறேன், வந்து என்ன சோவரே, நான் வந்து 72 தொழில் செஞ்சுட்டேன், எதுலேயுமே எனக்கு ஈடுபாடு இல்லை, எல்லாத்துலையும் நான் சிறந்து வேலை செய்யணும், எனக்கு மனது வந்து அதுக்குள்ளே இல்லையே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த செவர் என்கிட்ட பேசுது, நண்பரே என்னையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஏன் என்கிட்ட வரலாமே அப்படின்ட்டு. நான் செவர்லேருந்து ஒரு சான் பக்கத்தில் உட்காந்து செவர்கிட்ட பேசிக்கிருக்கேன். நீ கேட்கலாம், ஏன்னா செவர் எப்படின்னா பேசினேன், என் ஆழ்மனம் பேசுது, என் ஆழ்மனத்துக்கு நடக்கிற சம்பாஷணை டயலாக். அப்புறம் செவர் சொல்லுது வந்து என்கிட்ட வரலாமே அப்படின்னு. நான் பார்க்குறேன், செவர் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறதுனா அப்படின்னு பார்க்குறேன். நான் தனிமையாக இருந்ததுனால தான் இந்த சம்பாஷணை நடக்குது. அந்த தனிமையில் என் மனைவி இல்லை, என் மகள் இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, என் நண்பன் இல்லை, எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை, நெட் இல்லை, யாருமே இல்லை. தனிமையில் இருக்கும்போது எனக்குள்ள ஆழ்மனத்துக்குள்ளே எனக்குள்ள ஒரு சம்பாஷணை நடக்குது, ஒரு எக்ஸ்ட்ரானரி டயலாக் நடக்குது. டயலாக்னா 2 பேர் பேசிக்கிறது, டைனா 2, லாகோஸ்னால் வந்து பேச்சு, டயலாக், மோனோலாக்னா 1, மோனோலாக் தனக்குள்ளாவே பேசிக்கிறது, இது டயலாக். அப்போ சார் என்கிட்ட வரலாமே நண்பரே, உங்கள்கிட்ட என்ன பண்ணுறது, என்னை நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்களே, அடிக்கடி பார்த்துருக்கீங்களே. அப்போ நான் என்ன உங்களை நான் பார்த்து, ஆமாம் செவரில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க சினிமா. ஐயோ சினிமா எனக்கு பிடிக்காது. சினிமா பிடிக்காது இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எழுத்தாளர் ஆகலாமே, ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஆகலாமே அப்படின்றான். அப்படி எந்திரிக்கிறேன், என் மனைவிட்ட சொல்லவே இல்லை, டக்குன்னு கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு பெட்ரோல், அதை போட்டு போகிறேன். என் நண்பர்கள் 12 பேர் என்னோடய டீமு, கிரிக்கெட் டீம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் போய்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும்டா அப்படி. என்னடான்றாங்க, என் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்து அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க. வந்து நான் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு போயிட்டேன். என் பொண்ணுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னுடைய மனைவியை பிடிக்காது, ஏன்னா அவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்க வந்து ஒரு காதல் சொன்ன உடனே நான் சரிம்மா அப்படியாம்மா காதலிக்கிறீங்களா வாங்க போகலாம் அப்படின்னு போயிட்டேன். அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா நான் அந்த பெண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னா. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்து வெளியே போய் நின்று, இந்த வீட்டை விட்டு வெளியே நின்று 1 மணி நேரம் நீ சாப்பிடாம இரு, உனக்கு தெரியும். இல்லைம்மா நீங்கள் சீரியஸாக அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன், வாக்கும் கொடுத்துட்டேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே என்ன, நீ போய் நில்ற. எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, நீ வெளியே போய் நில்றானாங்க. இல்லைம்மா நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நீ சீரியஸாக போய் நின்று பாடுறா அப்படின்னாங்க. ஒரு பை, ஒரு நோட்டு, ஒரு பென்சில், ₹1.50 என் பாக்கெட்டில். 14 வருஷம் நடந்து வெளியே போயிட்டேன் அம்மா விட்டு. நான் திரும்பி வரும்போது எங்கள் அம்மாக்கெல்லாம் நண்பர்கள் விழுந்து, உங்கள் பையன் தான் அந்த படம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா பார்த்தேன். அவ்வளோ மனசில் வந்து ஒரு பெரிய ஆழம், நான் செஞ்சது தான் ரைட்டு, இன்றைக்கி வரைக்கும் நான் செஞ்சது தான் ரைட்டு. அந்த மனைவியிடம் இல்லாமல் இருந்தாலும் நான் செஞ்சது தான் ரைட்டு. இன்றைக்கி எங்கள் மனைவியை பத்திரமா பார்த்துக்கிறேன், அன்போடு பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு என்னுடைய வீடு, நான் வாங்கின ஒரே சொத்து வீடு, அந்த வீடு அவங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கேன், நீங்கள் பத்திரமா அதில் பார்த்துக்குங்க. என் மனைவிட்ட சொல்லிருக்கேன், என் மகள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒருவேளை நான் வந்து உன்னைய நிராகரித்தாலும் உங்கள் அம்மாவை நிராகரித்த உங்கள் அம்மா தெய்வம்னு இருக்கேன், என்னை நிராகரித்து உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் லைஃப் ஃபுல்லாக அப்படின்ட்டு இருக்கேன்.
சினிமா அப்போ என் நண்பர்கிட்ட போய் கேட்குறேன், நண்பர் 12 பேரும் சொல்கிறாங்க, ராஜா, என் பேர் ராஜா, அப்போ நீ உருப்படவே மாட்ட அப்படின்னாங்க. என் வாழ்க்கையில் எப்பயுமே நான் ரொம்ப ஆள் மனத்துலேருந்து கேட்டு அதை போய் ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது அவங்க ஒப்பீனியன் கேட்கவே மாட்டேன். அன்றைக்கி கேட்ட உடனே அவன் சொன்னான், யாருமே எல்லாருமே சொன்னால் 12 பேர், நான் 12 பேர்ட்டையும் கேட்டேன், இல்லைப்பா உன் லைஃப் இதோட போயிருந்தேன், அப்போயே முடிவு பண்ணேன் இதில் தான் என் லைஃப் வரும். ஏன்னா 22 தொழில் நான் தோத்துட்டேன், இதில் நான் தோக்க மாட்டேன். ஏன்னா என்னோட உள்ளே இருக்க பேஷனுக்கு மேலே ஒன்று என்னென்னா, அப்போ நான் ஏன் சினிமாவுக்கு வரணும் முடிவு பண்ணேன். நான் 3 வயசுலேருந்து படிக்கிறேன், நான் 3 வயசுலேருந்து கதை கேட்குறேன். எங்கள் பாட்டி 3500 கதை சொல்லியிருக்காங்க, நான் ஒரு 6000 கதை சொல்லியிருக்கேன். இப்போ உடனே இப்படியே ஒரு கதை சொல்லுவேன், இப்படியே ஒரு கதை, இப்படியே ஒரு கதை சொல்லுவேன். ஒரு 26 கதை பண்ணி வச்சுருக்கேன். கதை சொல்கிறது தான் என் வேலை. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்ன, நான் எதில் சிறந்து விளங்குகிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த 3 வயசுலேருந்து படிச்சிருக்கேன். சும்மா கதை வரல, கதை விட மாட்டேன், நான் கதை சொல்லுவேன். நிறைய பேர் கதை விடுவாங்க, நிறைய தலைக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், இவருக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், தலைவாக்கு ஒரு கதை வச்சுருக்கேன். கதை சொல்லுவேன். நீங்கள் சொல்கிற எந்த தலைவனுக்கும் நான் கதை சொன்னதே கிடையாது. அப்போ நான் வந்து நேராக என்ன பண்ணுறேன், சினிமாக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணேன். முடிவு பண்ண உடனே நேராக இருந்துச்சு போய் நின்றுட்டு, லுங்கியை கட்டிட்டு போய் நின்று நேராக அந்த ஒவ்வொரு கம்பெனியாக போய் நிற்கிறதுக்குல, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, இந்த பிச்சையெல்லாம் நான் பண்ணுறதே இல்லை. எங்கே சினிமாவை அதிகமாக இருக்கும் புத்தகங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தேன். லைப்ரரியில் இல்லை. லேண்ட்மார்க்குன்னு ஒரு புத்தக கடையில் நிறைய சினிமா பற்றி புத்தகங்கள், வெளிநாட்டு புத்தகங்கள் இருந்துச்சு. அதை நான் பார்த்துருக்கேன். அங்கே வேலைக்கு சேர்ந்தேன். 1.5 வருஷம் 100 புத்தகங்களை நோட்டில் காப்பி பண்ணிக்கிட்டேன். 1.5 வருஷத்தில் 150 திரைக்கதைகளை நான் படித்தேன். 50 உலகத்தின் மிகச்சிறந்த தியேட்டர் பிளேஸ் படித்தேன். அங்கே தான் டேவிட் மாவட்டை கண்டுபிடிச்சேன், அங்கே தான் குப்ரிக்கை கண்டுபிடிச்சேன், அங்கே தான் குரோசாவை கண்டுபிடிச்சேன், அங்கே தான் எல்லா ஆளுமைகளையும் கண்டுபிடிச்சேன். இது போக நான் படித்தது, இது போக நான் பார்த்த மிகச்சிறந்த படங்கள், மகேந்திரன் படங்கள், ஸ்ரீதரனுடைய படங்கள், திருலோகச்சந்தருடைய படங்கள், இதெல்லாம் எனக்கு அப்படியே மனப்பாடம். நடித்து சொல்லுவேன். எங்கள் அம்மா அப்பா கேட்பாங்க, நடித்து சொல்லுறாருப்பாங்க. நான் நடித்து அப்பயே சொல்லுவேன். அப்போ நான் முழுக்க ஒரு சினிமாவுக்கு தகுதியாக நான் என்னை வளர்த்து கொண்டேன் இருந்தேன். அதனால தான் சினிமாவின் கதவை போய் தட்டினேன். நான் உங்களை மாதிரி நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் சார், நான் எடுத்து போடுறேன் சார், அது புரியலை சார், இதெல்லாம் நான் பண்ணலை. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சினிமா எப்படி எடுக்கணும்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். நான் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும்போது அது புதிதாக இருக்கிறது. புதிய மாந்தர்கள், புதிய அறிவு தேவைப்படுது, புதிய சிந்தனை தேவைப்படுது, புதிய கேமராமேன் தேவைப்படுறாங்க. இப்போ இந்த படம் பண்ணுறதுக்கு நான் ஒரு உலோகத்துக்குள்ளே ஒரு படம் பண்ணுறேன். அதிகமான ஆண்கள். இந்த உலோகத்துக்குள்ளே நான் போகும்போது இந்த உலகமே எனக்கு வந்து கடுமையான ஆண்தனமாக இருக்குது. அப்படிங்கிறக்க என்ன பண்ணேன், நான் வந்து உடனே ஃபோன் பண்ணி பிசி சாமுடைய அசிஸ்டண்ட்டு ஃபௌசியான்ற ஒரு பெண்ணை நான் என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா ஆண் பார்வையே இருக்குது, அதுக்கு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் பார்வை எனக்கு வேணுங்கிறக்க அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தேன். அவங்க தான் அந்த படத்துக்கு லைட் பண்ணாங்க. சினிமாவில் வந்தேன். 23 ஹவர் உழைச்சேன். 24 ஹவர்னு சொல்லலாம், பொய்யா இருக்கும். 23 ஹவர் உழைச்சேன். ஒரு பெண்ணை திருப்பி பார்த்ததில்ல. சினிமாக்குள்ள வந்து முதல்ல என்ன பண்ணேன், சினிமாக்குள்ள வந்து எல்லாம் சொன்ன உடனே முடியல சொன்னேன். என் மனைவிட்ட சொன்னேன், அம்மா நான் சினிமாவுக்கு போகிறேம்மா. ஒன்றுமே சொல்லலை அவங்க. நான் நேராக போனோடனே சினிமாவுக்கு சேர்றதுக்கு முந்தைய என்ன பண்ணேன், சேர்ந்துட்டேன். சேர்ந்த உடனே என்ன பண்ணேன், அந்த 1 மாதம், அந்த 1.5 வருஷம் வந்து அந்த புத்தக கடையில் வேலை செஞ்சுட்டோன்னே அங்கே கதிர் வராரு, நீ கூப்பிட்டு போகிறாரு. உங்களை எனக்கு பிடிக்கும் தம்பி, நிறைய படிக்கிறீங்க தம்பி, நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் படிக்கிற ஆள் வேணும்னு. நான் போய் நிற்கலை, என்னை கதிர் வந்து என்னை தேர்ந்தெடுத்தார். அங்கே அவர் புத்தகம் பார்க்க வந்தார், நான் புத்தகம் எடுத்து கொடுத்தேன். எனக்கு வந்து சுதந்திரத்தை பற்றி புத்தகம் 40 புத்தகம் எடுத்துக்கிட்டேன். தம்பி என்னப்பா 40 புத்தகம் சார், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது சார், இண்டிபெண்டன்ஸை பற்றி புத்தகம் இருக்குது சார், 40 புத்தகங்களில் என்ன படிப்பேன்னு எனக்கு தெரியல சார், தான் எடுத்து கொடுத்தேன் சார். நீ நிறையா படிப்பேன் சார், கொஞ்சம் வா ஆஃபீஸ்க்குனாரு. நாளைக்கு வந்துட்டேன், சேர்ந்துட்டேன். சேர்ந்த உடனே என்ன பண்ணேன், மறுநாள் நான் சேர்ந்த உடனே இந்த சினிமாவில் சேர்ந்த உடனே என்ன ஒன்றுனா, அந்த காதல் வரும், மோதல் வரும், கூதல் வரும், இதெல்லாம் வருமா. என்னுடைய பார்வை ஒற்றை இலக்கு நோக்கியே இருக்கணும்.
நான் சினிமாவை கற்றுக்கணும், இதை தவிர எந்த ஒரு இதுவும் திரும்பக்கூடாது. என்ன பண்ணேன், நேராக ஒரு பார்பர் ஷாப்பில் போயிட்டு என் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டேன். அவர் கேட்டார், சார் நல்லா தானே சார் இருக்க முடியும் அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, நான் ஒரு வேள்வி செய்ய போகிறேன், இன்னும் ஒரு 4 வருடங்கள் என்னுடைய கவனம் வந்து சினிமா தவிர எங்கேயுமே இருக்கக்கூடாதுயா, யாரையுமே நான் பார்க்கக்கூடாது, என்னை யாரும் பார்க்கக்கூடாது, நான் தனிமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொட்டை போட்டுக்கிட்டேன். அங்கே ஈனம் பண்ணிக்கிட்டேன், ஒரு பௌத்த துறவியாக மாறிக்கொண்டேன். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.